ஹே கைஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம பைத்தானோட பேசிக் சின்டெக்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம வேரியபிள்ஸ்லாம் என்னன்றது பார்ப்போம். ஒரு வேரியபிள்லாம் என்னென்னா, ஒரு வேல்யூ ஸ்டோர் பண்ணி வைக்கிற இடத்த தான் வேரியபிள்னு சொல்லுவோம். அதோட வேல்யூ எப்போ வேணால் நீங்கள் மாற்றிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பைத்தானில் எப்படி வேரியபிள்ஸை டிக்ளேர் பண்ணலாம், அந்த வேரியபிள்ஸ்க்கு எப்படி வேல்யூ அசைன் பண்ணலான்றதை பார்ப்போம். பைத்தானில் ஒரு வேரியபிளுக்கு தனியாக டிக்ளரேஷன் அப்படின்றது கிடையாது. நீங்கள் எப்போ அந்த வேரியபிளுக்கு வேல்யூ அசைன் பண்ணுறீங்களோ அப்போ தானாக அந்த வேரியபிள் டிக்ளேர் ஆகிரும். இப்போ நம்மளோட பைத்தான் ஐடிஎல்லையே ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த பைத்தான் ஷெல் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் இதில் ஏன்ற வேரியபிளுக்கு 10ன்ற ஒரு வேல்யூவை அசைன் பண்ணலாம். நீங்கள் எப்போ ஈக்குவல்ஸ்னு போட்டு அந்த வேல்யூவை அசைன் பண்ணுறீங்களோ அப்போவே அந்த ஏன்ற வேரியபிள் ஆட்டோமேட்டிக்காக டிக்ளேர் ஆகிரும். ஒரு வேரியபிளில் நீங்கள் இன்டீஜர் வேல்யூ மட்டும் தான் சேவ் பண்ணணும் அப்படின்றது கிடையாது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஸ்ட்ரிங்காக கூட சேவ் பண்ணிக்கலாம், இல்லை ஒரு டெசிமல் வேல்யூ கூட நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த 3 வேரியபிள்ஸும் என்னென்ன வேல்யூ இருக்குதுன்னு நம்ம பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். இப்போ ஒரு வேரியபிளில் என்ன டைப் ஆஃப் டேட்டா சேவ் ஆகிருக்குன்றதை தெரிஞ்சுக்கிறதுக்கு பைத்தான்லேயே ஒரு இன்பில்ட் ஃபங்க்ஷன் இருக்குது. அதாவது டைப் ஆஃப்னு சொல்லிட்டு அந்த வேரியபிள் நேம் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த வேரியபிளில் என்ன டைப் ஆஃப் டேட்டா இருக்குன்றதை உங்களுக்கு சொல்லிடும். இப்போது டைப் ஆஃப் ஏன்னு கொடுத்தோம் அப்படின்னா இன்டீஜர் வேல்யூ இருக்குன்றதை நமக்கு சொல்லிடும். அதேமாதிரி டைப் ஆஃப் பியில் ஸ்ட்ரிங்குன்றது இருக்குன்னு சொல்லிடும். இப்போ டைப் ஆஃப் சியில் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளோட்டுன்ற வேல்யூ இருக்குன்றது நமக்கு சொல்லிடும். இப்போது ஏவோட வேல்யூவை திரும்பி ரீஅசைன் பண்ணுவோம். அதாவது ஏக்கு ஆல்ரெடி 10ன்னு கொடுத்துருக்கோம். இப்போ ஏவை 15ன்ற வேல்யூவை ரீஅசைன் பண்ணுவோம். பியோட வேல்யூவை ஏன்றதை அப்படியே அசைன் பண்ணிடுவோம். இப்போ ஏலையும் பார்த்தீங்கன்னா 15 இருக்கும், பிலையும் 15 இருக்கும். இது மெமரி வைஸ் எப்படி ஒர்க் ஆகும்னா 15ன்ற வேல்யூ தனியாக மெமரியில் இருக்கும். இப்போ ஏன்ற வேரியபிளும் அதை பாயிண்ட் பண்ணும், பின்ற வேரியபிளும் அதே இதை தான் பாயிண்ட் பண்ணும். பைத்தான்லேயே இன்பில்ட்டாக ஐடின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. அந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் ஏவோட யூனிக் ஐடென்டிஃபையர் என்னன்றதை கண்டுபிடிப்போம். அடுத்து பியோட யூனிக் ஐடென்டிஃபையர் என்னன்றதை பார்ப்போம். இந்த 2 யூனிக் ஐடென்டிஃபையர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரே வேல்யூ தான் இருக்கும். அதாவது ரெண்டுமே ஒரே வேல்யூவை தான் பாயிண்ட் பண்ணியிருக்கு. இப்போ நம்ம ஏவோட வேல்யூவை 15ன்னு சொல்லிட்டு திரும்பி ரீஅசைன் பண்ணுவோம். ரீஅசைன் பண்ணிவிட்டு ஏவோட யூனிக் ஐடென்டிஃபையர் பார்த்தீங்க அப்படின்னா புதுசாக ஒன்று ஜென்ரேட் ஆகிருக்கும். ஆனால் பியோட யூனிக் ஐடென்டிஃபையர் பார்த்தீங்க அப்படின்னா பழசே தான் அப்படியே இருக்கும். அதாவது இப்போ ஏன்றது 15 பாயிண்ட் பண்ணியிருக்கோம், பின்றது 50 பாயிண்ட் பண்ணியிருக்கோம். அடுத்து மல்டிபிள் வேரியபிள்ஸ்க்கு எப்படி ஒரே வேல்யூ அசைன் பண்ணலான்றது பார்ப்போம். இப்போது ஏ, பிசி 3 வேரியபிள்ஸ்க்கும் நான் 15 வேல்யூ தான் அசைன் பண்ணணும். இது எப்படி பண்ணலான்னா ஏ ஈக்குவல்ஸ் டு பி ஈக்குவல்ஸ் டு சி ஈக்குவல்ஸ் டு 15 கொடுத்தோம் அப்படின்னா ஏலையும் 50 இருக்கும், பிலையும் 50 இருக்கும், சிலையும் 50 தான் இருக்கும். இல்லை மல்டிபிள் வேரியபிள்ஸ்க்கு நான் மல்டிபிள் வேல்யூஸ் அசைன் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் தனித்தனி லைனாகவும் கொடுக்கலாம், இல்லை ஒரே லைனில் இப்படி ஏ கமா பி கமா சி ஈக்குவல்ஸ் டு அந்த 3 வேல்யூஸும் கொடுத்துட்டீங்க அப்படின்னா 3க்கும் தனித்தனியாக அசைன் ஆயிரும். இப்போ ஏவோட வேல்யூ 10ன்னு இருக்கும், பியோட வேல்யூ 15, சியோட வேல்யூ 20 இருக்கும். அடுத்து மல்டிபிள் வேரியபிள்ஸை எப்படி ஒரே டைமில் பிரிண்ட் பண்ணலான்றதை பார்ப்போம். அதாவது இப்போ ஏவோட வேல்யூ நான் பியோட வேல்யூ ஒரே டைமில் பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னா பிரிண்ட் ஆஃப் ஏ கமா பின்னு கொடுத்தேன் அப்படின்னா 2 வேல்யூஸும் ஸ்பேஸ் வச்சு செப்பரேட் ஆகி வந்துடும். நீங்கள் 3 வேரியபிள்ஸ் கூட நீங்கள் இப்படி யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது பிரிண்ட் ஆஃப் ஏ கமா பி கமா சின்னு கொடுத்தீங்கன்னா 3 வேரியபிள்ஸோட வேல்யூஸும் தனித்தனியாக செப்பரேட் ஆகி வந்துடும். அடுத்து பைத்தானில் இன்டென்டேஷன் பற்றி பார்ப்போம். நீங்கள் C++, ஜாவா இந்த மாதிரி லாங்குவேஜ் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா ஒரு பிளாக் ஆஃப் கோடை ஓப்பன் பண்ணுறதுக்கு கர்லி பிரேஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் பைத்தானில் கோலன் வச்சு தான் அந்த பிளாக் ஆஃப் கோடை ஓப்பன் பண்ணுவோம். அதாவது ஒரு இஃப் கண்டிஷன் வச்சு எழுதுகிறோம் அப்படின்னா இஃப் கண்டிஷனோட லாஸ்ட்டில் நீங்கள் கோலன் வச்சு தான் அதை ஓப்பன் பண்ணணும். அடுத்து வர லைன் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4 ஸ்பேஸ் தள்ளி தான் இருக்கும். இதை தான் அந்த பைத்தான் இன்டென்டேஷன் நம்ம சொல்கிறோம். இப்போது ஒரு இஃபுக்குள்ளே நீங்கள் இன்னொரு இஃப் எழுதுறீங்க அப்படின்னா அது மொத்தம் 8 ஸ்பேஸ் தள்ளி இருக்கும். அடுத்து பைத்தானில் கமெண்ட்ஸ் எப்படி யூஸ் பண்ணலான்றதை பார்ப்போம். இப்போ ஒரு லைன் கமெண்ட் ஆகிருக்கு அப்படின்னா அந்த இன்டர்ப்ரெட்டர் அந்த லைனை எக்ஸிக்யூட்டே பண்ணாது. இப்போ புதுசாக நீங்கள் ஒரு கமெண்ட் எழுதணும் அப்படின்னா ஹேஷ் போட்டு நீங்கள் என்ன கமெண்ட் எழுதணுமோ அந்த ஸ்ட்ரிங்கை கொடுத்துடலாம். இது சிங்கிள் லைன் கமெண்ட். இப்போ மல்டி லைன் கமெண்ட் எப்படின்னா நீங்கள் ஒவ்வொரு லைன்லேயும் ஹேஷ் போட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். இல்லாட்டி நீங்கள் 3 டபுள் கோட்ஸ் வச்சு ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான ஸ்ட்ரிங்கை கொடுத்துட்டு திரும்பி 3 டபுள் கோட்ஸ் வச்சு நீங்கள் க்ளோஸ் பண்ணிடலாம். இந்த மாதிரி கொடுத்தீங்க அப்படின்னா மல்டி லைன் கமெண்ட்ஸாக அது எடுத்துக்கும். அடுத்து பைத்தானில் எப்படி ஒரு ஸ்ட்ரிங்கை பிரிண்ட் பண்ணலான்றதை பார்ப்போம். இப்போ நார்மலாக ஒரு ஸ்ட்ரிங்கை பிரிண்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் கோட்ஸ்க்குள்ளே அந்த ஸ்ட்ரிங்கை கொடுத்தீங்க அப்படின்னா அந்த கோட்ஸும் அந்த ஸ்ட்ரிங்கும் அப்படியே பிரிண்ட் ஆகும். இல்லை எனக்கு அந்த கோட்ஸ் வேணாம் அப்படின்னா பிரிண்ட் ஆஃப்னு சொல்லிட்டு கோட்ஸ்க்குள்ளே ஸ்ட்ரிங்கை கொடுத்தீங்க அப்படின்னா உள்ளே இருக்க ஸ்ட்ரிங் மட்டும் பிரிண்ட் ஆகும். இப்போ இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா
நம்ம வெளியில் சிங்கிள் கோட்ஸ் யூஸ் பண்ணி ஒரு ஸ்ட்ரிங் கொடுத்துருக்கோம். ஆனால் அந்த ஸ்ட்ரிங்குக்குள்ளேயுமே ஒரு சிங்கிள் கோட்ஸ் இருக்குது. ஸோ என்ன ஆகுனா ஓப்பன் பண்ண கோட்ஸ் வந்து இங்கேயே க்ளோஸ் ஆன மாதிரி ஆயிரும். ஸோ இதுக்கப்புறம் இருக்க எல்லா இடத்துலையும் எரர்ன்ற மாதிரி காமிக்குது. இதை சால்வ் பண்ணுறதுக்கு நீங்கள் வெளியில் இருக்க சிங்கிள் கோட்ஸை டபுள் கோட்ஸாக மாற்றிடலாம். இல்லை எனக்கு வெளியில் சிங்கிள் கோட்ஸ் தான் வேணும் அப்படின்னா நீங்கள் உள்ளே இருக்க அந்த சிங்கிள் கோட்டை டபுள் கோட்டாக மாற்றிடலாம். இல்லை எனக்கு வெளியிலையும் சிங்கிள் கோட் தான் வேணும், உள்ளேயும் சிங்கிள் கோட்ஸ் தான் வேணும் அப்படின்னா அந்த உள்ளே இருக்க சிங்கிள் கோட்டுக்கு முன்னாடி ஒரு ஃபார்வர்ட் ஸ்லாஷ் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஃபார்வர்ட் ஸ்லாஷ்க்கு அப்புறம் வர கேரக்டர் அதை அப்படியே ராவாக பிரிண்ட் பண்ணிடும். இதை தான் நம்ம எஸ்கேப் சீக்வன்ஸ்னு நம்ம சொல்லுவோம். இப்போ நம்ம ஒரு ஃபோல்டரோட பாத்தை பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். இந்த வந்த அவுட்புட்டில் பார்த்தீங்கன்னா C/Pythonன்றது ஒரு லைன்லேயும் அடுத்த ஒரு புது லைனில் EW ஃபைல்ன்றது மட்டும் தனியாக இருக்குது. இது என்ன ஆயிருக்குன்னா இந்த ஸ்லாஷ் என்னன்ற ஒரு கேரக்டர் வந்து ஒரு நியூ லைனுன்ற கேரக்டர் ரெப்ரசென்ட் பண்ணும். அதனால் என்ன ஆயிடுச்சுன்னா C/Python வரைக்கும் பிரிண்ட் ஆகிட்டு புதுசாக ஒரு லைன் க்ரியேட் ஆகிருச்சு. அந்த லைனில் EW ஃபைலுன்றது மட்டும் அப்படியே பிரிண்ட் ஆகிருச்சு. இதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா இந்த ஸ்ட்ரிங்குக்கு முன்னாடி ஆறுன்ற ஒரு கேரக்டர் மட்டும் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அதுக்குள்ளே இருக்க ஸ்ட்ரிங் எல்லாமே அப்படியே ராவாக பிரிண்ட் ஆயிரும்.